பல பேர் வந்து இந்த செடான் அல்லது காம்பேக்ட் செடான் கார்களை தேர்வு செய்யாததற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுவது கிரவுண்ட் கிளியரன்ஸ். பொதுவாகவே இந்த செடான் கார்களில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே குறையாகத்தான் இருக்கும். இந்த கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 163 mm இருக்கும், குறைவு தான். பல இடங்களில் நீங்கள் கவனிக்காமல் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே ரன்னிங் போர்டிலலாம் தட்டிடும், ஃப்ரெண்ட்லலாம் இடிச்சிடும். அதற்காகவே பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம், செடான் கார்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, சொகுசு பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செடான் கார்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவலில் நீங்கள் வேறு எந்த கார்லையுமே ஃபீல் பண்ண முடியாதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் செடான் கார்களை விட்டுறாதீங்க. ஏன்னா அவ்வளோ சொகுசாக இருக்கும். ஒரு லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான தேர்வு என்பது செடான் கார்கள் தான். சிலர் கேட்கலாம், வேணாம் நம்ம மேலே ஏற்றிக்க வேண்டியதானே சார், நல்ல பெரிய வீலாக போட்டுக்க வேண்டியதானே அப்படின்லாம். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காரோட என்ஜினியரிங் அப்படிங்கும் பொழுது, ஏரோடைனமிக்ஸ் டெக்னாலஜியில் தயாரிக்கப்படும் பொழுது ஒரு கார் போகிற வேகத்தில் அடியில் வந்து வரக்கூடிய ஏர் வந்து அந்த காருடைய போக்கை வந்து தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து டிசைன் பண்ணப்படும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டெல்லாம் இருக்காது, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா அது போகும்பொழுதே ஒரு அம்பு மாதிரி போகும். அந்த டிரைவிங்கை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த கார்களை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்வேன். அது எந்த செடான் கார்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் கட்டடிச்சு போகிறீங்கன்னு வைங்களேன், ரோட்டில் வந்து போயிட்டுருக்கீங்க, சடனாக வந்து ஒரு இடத்துல கட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே அது பாடி ரோல் ஆகவே ஆகாது. ஆனால் காம்பேக்ட் எஸ்யூவியில் கூட அந்த மாதிரி ஆகும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் ஏற்படும். சடனாக ஒரு கட்டெலாம் நீங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் செடான் கார்களில் சடன் கட்டு கொடுத்து நீங்கள் போக முடியும். அதான் இல்லை, ஒரு அம்பு போகிற மாதிரி இருக்கும். அந்த டிரைவிங் வந்து அதை ஓட்டினவங்களுக்கு மட்டுமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி செடான் கார்களை ஓட்டுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்பீடில் கூட அழகாக ஓவர்டேக் பண்ணி போன உள்ளே இருக்கிறவங்க அழகாக தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது காம்பேக்ட் செடான் கார்களை சரியாக டிரைவிங் பண்ண கற்றுக்குங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னா ஒரே டைமில் மேலே ஏறி இறக்கும் பொழுது உங்களுக்கு கீழே தட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீலை மட்டும் முதல்ல ஏற்றுங்க. லைட்டாக ஏறின பிறகு அடுத்த வீலை ஏற்றி பாருங்கள். அதை பேலன்சிங் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டாது. அதே மாதிரி ஒரு மோசமான சாலையில் போகிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பள்ளமாக 2 பள்ளம் கிடக்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு வீலை வந்து ஒரு பள்ளத்தில் இறக்கிட்டு ஒரு வீலை இறக்காத அளவுக்கு போயிட்டு அப்படி போய் பாருங்கள், கீழே தட்டாது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா செடான் கார்கள் வந்து சூப்பராக ஒரு அற்புதமான வரம் தான் அப்படின்னு சொல்லுவேன்.